ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்பைசியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வித்தின் 5 minutes இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இது தோசை, இட்லி, ஊத்தாப்பம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். இந்த ரெசிபியை எங்கள் வீட்டில் பொதுவாக என்ன சைட் டிஷ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற போது நாங்கள் பண்ணுறது தான் இது. இந்த சட்னியை சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கும் என்ன சைட் டிஷ் பண்ணுறது அப்படின்னு தெரியாத போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். கார சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போது அது என்னென்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் தக்காளி. 2 பெரிய தக்காளியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்ற ஆள், காரமாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் 25 காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, தேவையான அளவு கடுகு. இதுதான் கார சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பூண்டை ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு தவாவில் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கார சட்னிக்கு எப்போவுமே அது காரத்தை கொஞ்சம் சட்டிலாக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டையுமே நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலில்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸியை மட்டும் நம்ம கழுவி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதுக்காக தான் கம்மியான தண்ணி நம்ம மிக்ஸியில் கழுவி ஊற்றுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான பதம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. சட்னி நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெயும் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை பவுல் பண்ணிக்கலாம். சூப்பராக ஸ்பைசியான கார சட்னி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதோட கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது வந்து தோசை, இட்லி, ஊத்தாப்பம் அந்த மாதிரி எல்லா டிஃபனுக்குமே நம்ம இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது காரமாகவும் இருக்கும், அதே சமயம் புளிப்பாகவும் இருக்கும், அப்புறம் நார்மல் சட்னி மாதிரியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அதனால பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.